கலாட்டா.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். ஜெகன்மோகினி என்கிற அந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் சின்ன வயசுலேயே நான் பல தடவை பார்த்த படம். அப்போல்லாம் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்கெல்லாம் இல்லை, இருந்தாலும் அதை அப்போவே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு காட்சியில் ஜெகன்மோகினி இந்த படத்தில் திடீர்னு காலை அடுப்பில் வைப்பாங்க, நெருப்பெல்லாம் எரியும். அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன் அப்போல்லாம். ஸோ அப்படிப்பட்ட படத்தை புதிய டெக்னிக்கோட, புதிய கிராஃபிக்ஸ் முறையோட, புதிய கதை, அதாவது அந்த கதையை தழுவி இந்த கதையை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு நடிக்க கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் ஒரு குறுநில மன்னருடைய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன், சங்கத்தீவு மன்னர். ஸோ பழைய வசனங்கள், அதாவது நல்ல செந்தமிழ் வசனங்கள் பேசி நடிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம். நடிக்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இந்த கேரக்டரை பண்ணியிருக்கேன். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம். நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த ஜெகன்மோகினி திரைப்படம் ஏற்கனவே 1978 விட்லாச்சாரியார் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படத்தோட பேஸை வச்சுன்ட்டு புகழ்மணி சார் கதை வசனம் மிக அருமையாக எழுதி, என்கேவி சார் அருமையான முறையில் ஒளிப்பதிவும் டைரக்டும் பண்ணியிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்ட் டைரக்ஷன் கிருஷ்ணமூர்த்தி சார் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒவ்வொரு ஐட்டமும் மிகவும் வித்தியாசமாகவும் இன்றைக்கி இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்தை யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸை ரொம்ப பிரமாதமாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு உண்டாகுன்றது பரிபூர்ணமாக நம்புகிறோம். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு வித்தியாசமாக இன்ட்ரெஸ்டிங் படமாக அமைஞ்சு மாபெரும் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஜெகன்மோகினி படம், இந்த ஜெகன்மோகினி பேரில் ஏற்கனவே ஒரு படம் வருஷக்கணக்காக ஓடின படம். அதே பேரில் அதே மோகினி சம்மந்தப்பட்ட கதையை வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பாக அந்த படம் ஓடும். இதில் நான் ஒரு அருமையான கேரக்டர் எனக்கு இயக்குனர் கொடுத்துருக்காரு. அது நமிதா அம்மாவை கொன்ன பிறகு அவங்க அப்புறம் தான் பேயாக மாறுவாங்க. மோகினியாக மாறி அவங்க என்னை கொள்கிற சீன் ஒரு மாபெரும் பெரிய காமெடியாக வச்சுருக்காங்க. அந்த காமெடி இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம், சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லாவே பிடிக்கும். இந்த படம் பெரியவங்க முதல் நடுத்தர வயசுலேருந்து சிறு வயசு இளைஞர் சிறுவர்கள் முடியாக விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் அமையும். இந்த படமும் மாபெரும் வெற்றி அடையும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நன்றி, வணக்கம். ஆர்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். இந்த படம் ஃபேண்டசி படங்கிறனால ஆர்ட் டைரக்டர் நிறையா ஸ்கோப்பு. அதனால் இந்த படத்து முன்னாடியே இந்த மாதிரி டைட்டிலில் படம் வந்திருக்கு. அதனால் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக படம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கிராஃபிக் எஃபெக்ட்லாம் இப்போ இன்றைய நாளில் உள்ள தொழில்நுட்பத்தெல்லாம் வச்சு இந்த படம் எடுத்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது ஒரு சேலஞ்சிங் படம். ரொம்ப எல்லாரும் எல்லா தரத்து ஜனங்களும் குழந்தைகளும் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்ஸ். நான் புகழ்மணி, ஜெகன்மோகினி படத்தோட கதை வசன ஆசிரியர். 25-30 வருஷத்துக்கு முன்னாடி விட்டாலாச்சாரியாங்கிற பெரிய இயக்குனர் இயக்கி ஜெகன்மோகினிங்கிற படம் இந்தியாவே பெரிய அளவுக்கு கலக்குச்சு. அது 2 காரணம். ஒன்று மாயாஜால மந்திர தந்திர காட்சிகள், ஒன்று. இன்னொன்று அன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் ஜெயமாரணி. அதே மாதிரி இந்த முறை அந்த மாயாஜால காட்சிகள்லாம் அட்வான்ஸ் டெக்னிக்கோட தொழில்நுட்பத்தோடு ரொம்ப பிரமாதமாக ஒரு கிராஃபிக்ஸ் திருவிழாவாக இந்த படம் வந்திருக்கு. அன்றைக்கி ஜெயமாரணி எப்படி பரபரப்பாக பேசப்பட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நமிதா பெரிய கிளாமர் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக பேசப்பட்டிருக்காங்க. அதோட சண்டை காட்சிகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் இந்த ராஜா அப்படிங்கிற ஹீரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கு தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப இன்றைய ரசிகர்களுடைய கவரக்கூடிய அளவுக்கு இந்த கதை அம்சமும் மற்ற விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. இளையராஜா இசை சார் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பொதுவாக என்கே விஸ்வநாதன் சார் இந்த மாதிரி ரெட்டை வட காட்சிகள், இது மாதிரியான தந்திர காட்சிகள் எடுக்கிறதுல ரொம்ப பெயர் வாங்கினவர். அவர் இந்த அட்வான்ஸோ டெக்னிக்கோடு அதை பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. 25-30 வருஷத்துக்கு முன்னே எப்படி அந்த படம் ஜெகன்மோகினி பெரிய அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டதோ அதே மாதிரி இந்தியாவே கலக்கக்கூடிய, தமிழை மட்டும் இல்லை, இது பல லேங்குவேஜில் பல பேர் கலக்கக்கூடிய ஒரு படமாக இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப பிரமாதமாக வரும். மிக்க நன்றி.